Hello friends, welcome to this lecture. இந்த வீடியோல பைத்தான் ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். பைத்தான் ஃபங்க்ஷன் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிரியேட் பண்றது, அதுக்கப்புறமா பைத்தான்ல ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. பைத்தான் ஃபங்க்ஷன் அப்படின்னா பிளாக் ஆஃப் கோடை வந்து ரீயூசபிள் பண்ணணும், மறுபடியும் திரும்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த பிளாக் ஆஃப் கோடை வந்து ரீயூசபிள் பண்ணிக்கலாம். பைத்தான்ல ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் வந்து இருக்கு. முன்னாடி வீடியோஸ்ல வந்து நிறைய பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருந்தோம். அதுல இன்டிஜர் ஐஎன்டி, அதுக்கப்புறமா ஃப்ளோட், ஸ்ட்ரிங், அதுக்கப்புறமா இன்புட், பிரிண்ட், ஐடி, டைப், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். இது வந்து ஆல்ரெடி டெவலப்பர்ஸ் வந்து இந்த பைத்தான் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டு அதை பைத்தான் லைப்ரரியில் வந்து லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது ஜஸ்ட்டு அந்த கீவேர்ட் மட்டும் தான், ஃபங்க்ஷனுடைய நேம் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த பைத்தான் ஃபங்க்ஷன் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன்படி தான் நம்ம வந்து இந்த பைத்தான் ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ண முடியும். யூசர் டிஃபைன்டு பைத்தான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சிண்டெக்ஸ் இருக்கு. சிண்டெக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா டெஃப் ஸ்பேஸ் ஃபங்க்ஷன் நேம். இதில் ஃபங்க்ஷன் நேம் வந்து என்னோட நேம் நான் கொடுத்துருக்கேன். நமக்கு என்ன ஃபங்க்ஷன் நேம் வேணுமோ அது கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து பைத்தான் ஃபங்க்ஷனுடைய சிண்டெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இந்த பைத்தான் ஃபங்க்ஷனுக்கு கீழே நம்ம வந்து பிளாக் ஆஃப் கோட்ஸ் வந்து எழுதணும். ஸோ இதில் வந்து டெஸ்டிங் வேண்டி நான் வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போது நம்ம வந்து ஒரு பைத்தான் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். இதில் நான் பைத்தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணாமல் இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு பாருங்கள், எதுவுமே வரல, எம்டியாக தான் வந்திருக்கு. ஸோ பைத்தான் ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணால் தான் அதோடைய அவுட்புட் நம்மளால் பார்க்க முடியும். பைத்தான் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இந்த பிளாக் ஆஃப் கோடை வந்து நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். சேம் ஃபங்க்ஷனை வந்து 2 வாட்டி கால் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 லைன் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ஆர்குமெண்ட்ஸ் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் 2 வேல்யூ கால் பண்ணுறேன். பைத்தான் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கால் பண்ண இடத்துல 2 வேல்யூ கொடுக்குறேன். பைத்தான் ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 வேல்யூ நான் கொடுக்குறேன். இப்போ 2 வேல்யூ கொடுத்துட்டேன். ஆனால் இதை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வின் ஃபங்க்ஷன் டேக்ஸ் 0 பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் பட் 2 வேர் கிவன். ஸோ இதில் வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து எந்த வேல்யூவுமே எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம எந்த வேரியபிளுமே நான் கொடுக்கல. ஸோ இங்கே நான் வந்து 2 வேரியபிள் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு கொடுத்துட்டு கமா ஏ, அதுக்கப்புறமா பி ஈக்குவல் டு கொடுத்துட்டு இது ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 10, பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு வந்திருக்கு. இப்படியே நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏக்கு வந்து நம்ம 10 கொடுத்துருக்கோம், பிக்கு 20 கொடுத்துருக்கோம். இப்போது பிக்கு வந்து நம்ம வேல்யூ கொடுக்கல அப்படின்னா, அதாவது ஒரு வேல்யூ மட்டும் தான் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டைமில் பைத்தான் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இதை ஏக்கு அசைன் பண்ணும். இன்னொரு வேல்யூ இல்லாதனால பிக்கு வந்து எந்த வேல்யூமே இல்லை. ஸோ பைத்தான் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது எரர் த்ரோ பண்ணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் 1 ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட் அப்படின்னா இப்போ இதில் ஏக்கு 10 கொடுத்துருக்கோம், பிக்கு வேல்யூ கொடுக்கல. ஸோ அதனால தான் நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணியிருக்கு. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை செட் பண்ணி வைக்கலாம். அதாவது பைத்தான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 0 அப்படின்னா கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு வந்து 10 வந்து அசைன் ஆகும், பிக்கு வந்து வேல்யூ நம்ம எதுவுமே கொடுக்காதனால
அதில் இருக்கிற டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் வந்து அது எடுத்துக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் a = 10 b = 0ன்னு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஏக்கு தான் அசைன் ஆகுது. செகண்ட் வேல்யூ தான் வந்து நம்ம எதுவுமே கொடுக்காதனால பிக்கு வந்து அதுவாகவே ஒரு டிஃபால்ட் வேல்யூ கொடுத்த வேல்யூ வந்து எடுத்துக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இதில் கொடுக்குற ஒரு வேல்யூவும் பிக்கு அசைன் ஆகிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம b = 10 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா a = 0 ஆகும், b = 10 சொல்லிட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ஒரு அடிஷன் ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பைதான் சின்டெக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். டெஃப் ஃபங்க்ஷன் நேம் வந்து ஆட் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா a, b. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் = a + b. இந்த a b வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கால் பண்ணோம். அதுக்கு வந்து ஆட் நம்பர்ஸ் 5, 3 கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு அதை வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் த சம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வேரியபிளில் அந்த பைத்தான் கால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை இங்கே வந்து கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஸோ இப்போ என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா 5 + 3 = 8 இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்கு 8 வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ரிட்டன் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம ரிட்டன் கொடுக்கல அப்படின்னா இந்த பைத்தான் ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஆனால் இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட்புட் வேல்யூ இது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் பண்ணாது. இந்த வேல்யூவை ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணோம் அப்படின்னா ரிட்டன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கால் பண்ண முடியும். ஸோ நம்ம ரிட்டன் இல்லாமல் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சம் இஸ் நன் வந்திருக்கு பார்த்தீங்களா. அதாவது பைத்தான் ஆப்ரேஷன் ஒர்க் ஆகும், ஆனால் வந்து வர அவுட்புட்டை வந்து நம்ம டிக்ளேர் பண்ண ஃபங்க்ஷனுக்கு வந்து இதை கால் பண்ணாது. நம்ம ரிட்டன் கொடுத்தா மட்டும்தான் வர அவுட்புட்டை அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கால் பண்ணும். தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் லெக்சர். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.